முன்னாள் எம்எல்ஏ நான், உங்களுக்கு தெரியும். ஓட்டு போட்டாங்களோ ஓட்டு போடலையோ மக்கள், அதை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. இது என்னன்னா 1999 அப்ப முதலமைச்சர் அமைச்சராக இருந்த வீரபாண்டியாரோட முயற்சியில ஒரு 65 பட்டா அந்த நெல்லியாக்கடை செட்டிச்சாவடி நிறைய பட்டா கொடுத்தாங்க. நெல்லியாக்கடை ஒரு 65 பட்டா, என்னுடைய முயற்சியில ஒரு 150 பட்டா போன சென்ற ஆண்டு நான் எம்எல்ஏ வரும்போது 150 பட்டா வாங்கி கொடுத்தேன். இது செட்டி சாவடியில் ஒட்டுமொத்தமா ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. ஆனா வழங்கப்பட்ட பட்டா 99 இன்னைக்கு வரையில ஒரு பட்டா கூட அந்த ஏ ரிஜிஸ்டர்லையும் எஃப்எம்பிலையும் ஏற்றப்படவில்லை. பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப ஒரு உதாரணத்துக்கு கோவிந்தன் மகன் சண்முகம் அப்படின்னு வச்சுங்க பட்டா, இது பட்டா பேப்பர் கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் கொடுத்துருச்சு. ஆனா அது ரெக்கார்டில் ஏறல. இததான் மக்கள் கேட்டாங்க. குளறுபடினா ஏங்க பட்டா கொடுத்தாச்சுங்க, ஆனா பட்டா போலி பட்டா. யார் கொடுத்த பட்டா? அரசாங்கம் கொடுத்த பட்டா போலி பட்டா வருது. 1999 இப்ப 25 ரெண்டும் பாருங்க. 1999 வருஷம் 15 அக்டோபர் 1999 அன்றைய முதலமைச்சர் கையால கொடுத்தது. அதே மாதிரி இப்ப புதுப்பட்டா இது எப்ப கொடுத்ததுன்னா இப்ப 25 17 12 25 இது என் முயற்சியில் நான் வாங்கி கொடுத்தேன். இது 150 பட்டா. இது முதலமைச்சர் கொடுத்தது, அன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்தது 65 பட்டா. இது எல்லாமே பதிவேற்றம் செய்யப்படாமல் இருக்குது. ஒரு ஆளுக்கு 18,000 எப்பாச்சு? 2020 18,000 செலவாச்சு. இன்னைக்கு அவங்க போகணும்னா ஒரு பட்டாக்கு 50,000 செலவாகும். அவங்களே இல்ல, கூலி தொழிலாளிகள் அவங்க எங்க போவாங்க? 500 குடும்பங்கள் 10 தலைமுறையா அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு ஒரு 500 ஏக்கர்ல செட்டிச்சாவடி கிராமத்தில் 14 சர்வே நம்பர் 1 14/1 14/2 14/3 பார்ட் 4 5 கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கர் அளக்குறாங்க, அளந்து முட்டு போட்டு இருக்காங்க. ஆனா அங்கேயும் சுரங்கத்தை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா சுத்தமா சேலம் மாநகரம் காஞ்சி போயிடும். இப்பவே அங்க பக்கத்துல மேங்கனசைட் மைன்ஸ்ல 300 அடிக்கு ஆழத்துக்கு நோண்டிட்டாங்க. தண்ணி கீழே போயிடுச்சு, கரும்பு மாதிரி இருக்கிற தண்ணி. செட்டிச்சாவடி கிராமம் வாழ தகுதியற்ற ஊரா மாறி போயிடும். செட்டிச்சாவடி, வெள்ளக்கல்பட்டி, வெள்ளாளப்பட்டி, கொண்டப்பநாயகம்பட்டி இந்த பகுதி எல்லாம் வாழ தகுதியற்ற இடமா மாறி போயிடும். ஏன்னா குப்பையை கொட்டி 400 600 டன் குப்பை தினம் கொட்டுறாங்க. இதனால மிகப்பெரிய பாதிப்பு காலாயிருக்கு. தயவு செஞ்சு காப்பாத்துங்க.